கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளீராக செல்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அந்த மாலை வேளையில் பெரும்பாலும் கிறிஸ்துவ கூடுகைகளில் கேட்கப்படுகிற கேள்வி இதுதான் இல்லையா? திருச்சபை கூடுகைகளில் பெரும்பாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கலாம். இதனால் நிறைய பேருக்கு ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படுது இல்லையா? நம்ம உண்மையில் சந்தோஷம் இல்லாமலே வேறு வழி இல்லாமல் ஒரு கூடுகைக்காக நம்ம வந்திருக்கிறோம், எப்படி நம்ம சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால் உண்மைக்கு புறம்பாக கூட சொல்ல நேரிடும். ஆனாலும் பழக்க தோஷமாக இந்த கேள்வி தான் வருகிறது இல்லையா? ஏன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 வாஸ்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருளாக. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே சந்தோஷத்திற்கு பாதகமாக இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய வார்த்தையில் நாம் கவனித்து கேட்கும்பொழுது நிச்சயமாக ஒருவேளை உங்கள் உள்ளே வந்த வேளை போதிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாமல் இருந்தாலும் கூட திரும்பி செல்லுகிற பொழுது சந்தோஷமாக செல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசித்தோம். அதில் முதலாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து என்று சொல்லப்படுகிற இடத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கு ஆவிக்குரிய சில ஆலோசனைகளையும் இன்னும் ஆவிக்குரிய சில கட்டளையும் கொடுத்து தான் அந்த கடிதங்களை எழுதுகிறார். அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார்னா, யாருக்கு அந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அவளை குறித்து என்ன சொல்லுகிறான்டா, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியல. என்ன சொல்லுகிறார்? ஐ கான் கன்சிடர் யூ ஆஸ் ஸ்பிரிச்சுவல், ஐ ஹாவ் டு டேக் யூ ஆஸ் சில்ட்ரன். உங்களை நான் ஆவிக்குரியவள் என்று எண்ணி பேச முடியல, உங்களை குழந்தைகள் என்று எண்ணி பேச. குழந்தைகள்கிட்ட என்ன பண்ண முடியாது? சீரியஸாக ஒன்றும் பேச முடியாது இல்லையா? குட்டி குட்டி கதை சொல்லலாம், குட்டி குட்டி சம்பவம் சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் இன்டாக்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் பவுலுக்கு ஒரே ஆதங்கம், உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இன்னும் நீங்கள் வளர வேண்டியது இருக்கிறது, எவ்வளவோ டீப்பான ட்ரூத்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்னும் ஸ்டில் யூ ஆர் லைக் சில்ட்ரன், குழந்தைகளை போல் இருக்கிறீங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பார்த்து பேசணும். ஏன்னா பவுல் ரொம்ப கிரேட் ஸ்காலர், ரொம்பவும் ஆழமாக காரியங்களை அறிந்தவர். எனவே ரொம்ப சாலிட் ட்ரூத்துகள், ரொம்ப டீப்பர் ட்ரூத்ஸ் சொல்வதற்கான ஒரு ஆற்றல் மிக்கவர். அதனால் அவர் அந்த கொரிந்து திருச்சபை மக்களோடு பேசுகிற பொழுது கொஞ்சம் தடுமாறுகிறார். அதனால் என்ன எழுதுகிறார்னா, உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி. வாசிங்கள் பார்க்கலாமே அந்த வசனத்தை. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, மேலும் சகோதரரே உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்கள்ட்ட எல்லாம் போய் ரொம்ப நல்லா பேச முடியும் அவங்களால. ஆனால் சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு பேச முடியாது. ஏன்னா அவங்க லெவல் வேறு. அதே மாதிரி தான் பவுலுடைய லெவல் வேறு. ஆனால் பவுலுடைய லெவல் மட்டுமல்ல, கேட்கிறவர்களை குறித்து அவருக்கு என்ன வருத்தம்னு சொன்னால், எவ்வளோ வருஷமாக கேட்குறீங்க, எத்தனையோ வருஷமாக கேட்குறீங்க, லெவல் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, ஹையர் ஆகலையே, அது டெவலப் ஆகலையே. அதனால தான் சொல்கிறார், அதை வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் குழந்தைகளை போல் இருக்கிறீங்களே. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றார் உங்களுக்கு புரிஞ்சுதா? அவர் என்ன சொல்கிறாரு? ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் யூ ஆஸ் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்களாக உங்களை நான் எடுத்துக்க முடியல. அப்போது அவர் சொல்ல வரதெல்லாம் யாருக்காக? நீங்கள் ரொம்ப சோகமாக ஒரு ரொம்ப சீரியஸாக என்ன பார்க்கும் பொழுது இந்த செய்தியில் பாதி கீழே போயிடும் போல இருக்கு. நானே அவ்வளோ தூரத்தில் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறதுனால நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணால் தான் நான் என்ன பண்ண முடியும், சொல்ல வந்ததை சிறப்பாக சொல்ல முடியும். இப்போது அவர் என்ன சொல்கிறார்? உங்களை நான் ஆவிக்குரியவள் என்று எண்ணி. அப்போ ஆவிக்குரியவள் என்னா கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யாராக இருக்கணும்? தே மஸ்ட் பி ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? உங்களையெல்லாம் நான் ஆவிக்குரியவர்கள் நினச்சி பேசுகிறதா இருந்தால் அது வேலையை தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. ஏன்னா ஏற்கனவே எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன்.
சொன்ன பிறகு உங்களுக்கு ஒன்றுமே விளங்கல்ல. உங்களை நான் மாம்சத்துக்குரியவள் என்று எண்ண வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு மாம்சீகமாக பேசுனா தான் புரியும், ஸ்பிரிச்சுவலாக பேசினா புரியல. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். இப்போ இவருடைய டிஃபிகல்ட்டி என்னவென்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு உள்ள சம்மந்தப்பட்ட காரியங்களை குறித்து அறிந்து அந்த சில ஒழுங்குகளை பின்பற்றுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இல்லை, அதாவது ஆவிக்குரிய நிலைமையில் இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவளாக. அப்போ கிறிஸ்தவர்கள் இருந்தால் யாராக இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது? அவங்க யாராக இருக்கணும்? ஆவிக்குரியவள்னா என்ன? அது என்னங்க ஆவிக்குரியவர்கள்? அவர்கள் ஸ்பிரிச்சுவல் சொன்னால் தேவ ஆவியினால் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி பெற்று தேவ ஆவிக்கேற்றபடி செயல்படுகளாக இருக்க வேண்டும். ரோமன் 8:14 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், எவர்கள் தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறார்களோ, those who are led by God's Spirit, அவங்க யாராக இருக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு செயல்படுகள் தான் ஆவிக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் 2 டிவிஷன்ஸ் இருக்குது. மாம்சத்துக்குரியவன் சொன்னால் நாம் இயற்கையாக எப்படி பிறந்திருக்கிறோமோ அப்படியே வாழ்கிறது. நம்முடைய மனம் என்ன சொல்லுது, உணர்வு என்ன சொல்லுகிறது, எண்ணம் என்ன சொல்லுகிறது, உலகம் என்ன சொல்லுகிறது, அதற்கேற்றபடி நம்ம கொண்டு பிறந்த அந்த ஜென்மம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்பார்ன் நேச்சர், அதனுடைய அடிப்படையில் செயல்படுறது தான் மாம்சியம். அதாவது அதற்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. யாராவது கோபப்படுறதுக்கு இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்களா? எரிச்சலடைக்கு இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்களா? பொறாமைப்படுறதுக்கு நம்ம யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க? நம்ம கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்களா? பொறாமை எப்படி பட வேண்டும், மற்றவர்களை எப்படி வெறுக்க வேண்டும், மற்றவர்களை பார்த்து எவ்வளவு பொறாமைப்பட வேண்டும், எப்படி பெருமையாக இருக்கிறது, எப்படி அகம்பாவமாக இருக்கிறது, எப்படி ஆணவமாக இருக்கிறது, எப்படி விட்டு கொடுக்காம, இதுக்கெல்லாம் யாரும் நமக்கு கிளாஸ் நடத்தலை. நாம் இயல்பாக என்ன செஞ்சிட்டோம்? ஏனென்றால் அந்த நேச்சரில் தான் வந்திருக்கிறோம். அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன், எக்ஸ்ட்ரா கோச்சிங் எல்லாம் தேவை கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை தேவன் ஆவிக்குரியவர்களாக மாற்றுவதற்குத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த ஆவிக்குரியவர்களாக மாறதான் கடினம். ஏன்னா வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்மகாரம், பெருமை, பொறாமை இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா? இதற்கு யார் நமக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் அன்பாக இருக்கிறதுக்கு எத்தனை போதனை கேட்டிருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அன்பு சம்பந்தமாக நம்ம கேட்ட போதனைகள், படித்த புத்தகங்கள், அறிந்த விஷயங்களெல்லாம் கவனித்து பார்த்தா நாம் இன்றைக்கி எவ்வளவோ அன்பாக இருக்கணும், அது மட்டும் வர மாட்டேங்குது. அப்படி தானே? வெறுப்பு பட்டுன்னு வந்துடுது. 1 மணி நேரம் அன்பை குறித்து பிரசங்கிட்டு வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே வெறுப்பு என்பது எப்படி வருகிறது? மடைதிருந்த வெள்ளம் போல் வருகிறது. அப்படி தானே? அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் அன்பு காட்ட வருகிற சூழ்நிலை வரும் பொழுது ரொம்ப யோசிக்க வேண்டியது. பொறுமைன்னு சொன்னால் ரொம்ப கடினமாக இருக்குது, தாழ்மைனா ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ ஏன்னா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ். இவைகளெல்லாம் நாம் கொண்டு பிறக்கல்ல, வந்த இடத்துல தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பெற வேண்டியிருக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஆவிக்குரிய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய தன்மைகள், இவைகளை நாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? we have been called by God so that we can inherit spiritual qualities from Christ. கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆவிக்குரிய சுபாவங்களை பெற்றிருக்க வேண்டும். இப்போது நாம் ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும், நம்ம எவ்வளோ வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். கொஞ்சம் பேர் 2 வருஷமாக இருக்கலாம், சில பேர் 5 வருஷம் இருக்கலாம், சிலர் 10 வருடம் இருக்கலாம். நாம் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆவிக்குரியவர்களாக மாறி இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியனா ஆவியை பெற்றவள்னு அர்த்தம். கிறிஸ்தவனா யார் தெரியுமா? சார் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் எவ்வளோ வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க? அது இருக்கிறேங்க 10-15 வருஷமாக இருக்கிறீங்க, 20 வருஷமாக இருக்கிறேன், 25 வருஷமாக, 30 வருஷமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா நீங்கள் யாராக இருக்கிறீங்க? கிறிஸ்தவராக இருக்கிறேன், கிறிஸ்தவராக இருக்கிறேன். சரி, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? அதுக்கு ரொம்ப காலமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பிறந்த பையனுக்கெல்லாம் ஆவி கிடச்சிச்சு, எனக்கு ரொம்ப கிடைக்கல. என் மனைவி அங்கங்கே போய் வாங்கிட்டா, நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்க. எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது, ஆனாலும் நான் எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு. 30-40 வருஷம் கிறிஸ்தவராகவும் இருக்கிறாரு, ஆனால் இன்னும் என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? பரிசுத்த ஆவி கிடைக்கல. சரி, இந்த சமாச்சாரம் இப்படி இருக்கட்டும். இப்போ இவர் கிறிஸ்தவரா இல்லையா? கிறிஸ்தவர் தான். என்ன கிறிஸ்தவர்னா பரிசுத்த ஆவியை பெறாத கிறிஸ்தவர், மற்றபடி கிறிஸ்தவர் தான். ஆனால் எந்த கிறிஸ்தவர் இவர்?
பரிசுத்த ஆவியை பெறாத கிறிஸ்தவர் 30 வருஷமாக பெறாத ஆவியை நீ எங்கே போய் பெறுகிறது? 25 வருஷமாக கிறிஸ்தவராக இருந்து ஆவி கிடைக்கலன்னா இனி எங்கே போய் வாங்குறது? அதை இனி கொஞ்ச நாள் தான் மிச்சம் இருக்குது, நம்ம பரலோகத்துக்கு போய் வாங்கிக்குவோம். அங்கே ஸ்டாக் ரொம்ப இருக்குது. இங்கே சில நேரங்கள் அதாவது ஆவியை கொடுக்குற கூட்டம், அபிஷேக கூட்டம்லாம் நம்ம மத்திய நிறைய நடக்குது. பேட்ச் பேட்சாக குரூப்பாக போவாங்க, ஆனால் ஒரு குரூப்பு கிடைக்காது. அப்போ அவங்க என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, நீ போய் நல்லா ஜெபம் பண்ணுங்கள், நல்லா உபவாசம் இருங்க, இன்னும் நல்லா கர்த்தர் ஒப்பு கொடுங்க, கொடுத்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு வாங்க, எப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுப்பா, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க இல்லையா? இப்படியே நாள் போயிடுது. அதனால் கொஞ்சம் பேர் முடிவு பண்ணாங்க, சரி இப்போ இனி இவ்வளோ காலம் ஓட்டியாச்சு ஆவி இல்லாமலே, மீதி என்ன பண்ணிடுவோம், நம்ம அங்கே போய் வாங்கிடுவோம். எங்கே? ஆவிக்குரிய உலகம், அங்கே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தானே, அங்கே போய் நமக்கு பிரச்சனை இல்லை, டைரெக்டாக வாங்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம். இப்போது பரிசுத்த ஆவியை பெறவில்லை, ஆனால் நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன். பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவர். அப்போ பரிசுத்த ஆவியை பெறாத கிறிஸ்தவர், பரிசுத்த ஆவியை பெற்ற கிறிஸ்தவர், அப்படி 2 பிரிவு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோமர் 8:9 வாசிக்கும் பொழுது, நீங்களே வாசியுங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். பாருங்கள், தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்ட, ஆவி இருந்தால் தான் ஆவிக்குரியவர்கள். புரிகிறதா? ஆவி இருந்தால் ஆவிக்குரியவங்க. அடுத்த கடைசி சென்டென்ஸ் வாசிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? நாம் என்ன சொல்கிறோம்? நான் கிறிஸ்தவன் தாங்க, எல்லா பக்தியும் இருக்குது, ஆனால் இது மட்டும் தான் இல்லை, பரிசுத்த ஆவியை மட்டும்தான் பெறலையே ஒழிய மற்றபடி நான் கிறிஸ்தவன் தான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய இல்லைன்னு சொன்னால் அவன் கிறிஸ்தவனே அல்ல, அப்படி தான் அர்த்தம். ஒத்துக்கொள்ளுறு கடினமாக இருக்குது. ஏங்க எல்லாம் பெற்றுக்கிறேங்க, பைபிள் படிச்சிருக்கேன், விசுவாச பிரமாணம் தெரியும், பாவ அறிக்கை செய்ய தெரியும், இயேசுநாதர் சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் தெரியும், பரிசுத்த ஆவியை மட்டும்தான் இன்னும் வாங்கலை. அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக கிறிஸ்தவன் எப்படிங்க சொல்லலாம்? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் இல்லை. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வரும் சொன்னால், வித்தவுட் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் வி cannot say we are Christians. இது ஏன் ஆசை கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரிடத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவன் ஆவி இல்லை. அவர் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக அறியப்பட்ட ரொம்ப சந்தோஷம்தான், எல்லாரும் கிறிஸ்தவர்களாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அது தேவ ஆவியை பெற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. தேவ ஆவியை பெறாமல் யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆகையால் தான் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனை ஆவிக்குரியவனாக மாற்றுவதற்கு தேவையான ஆவியும் கொடுக்கப்படுகிறன்னு பைபிள் சொல்லுது. எங்கே சொல்லுது? அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 38ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கம், பரிசுத்த ஆவி வந்து இறங்கி அவர்களை நிரப்பி அந்த சூழலில் அவர் பேசுகிறபடி சொல்லுகிறார். வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது? வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இல்லைங்க, ஞானஸ்நானம் இப்போ வாங்கிங்க, அடுத்தது வெயிட் லிஸ்ட்டில் இருங்க, உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு என்ன கொடுப்பார்? பரிசுத்தாய் கொடுப்பார். அப்படி இல்லைங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது. எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டீர்களோ, அதாவது மனம் திரும்புகிற ஒரு விருப்பத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, பாவ மன்னிப்பு பெற அவரிடத்தில் வந்தீர்களோ, அப்பொழுது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இந்த அனுபவம் இல்லாமல் நாம் எத்தனை வருடம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கிறிஸ்தவ நல்ல விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையிலே we will not be considered as spiritual, we will not be considered as Christians. கலாத்தியர் 5:22 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான்னு சொன்னால் he must have some
ரைட் ஃப்ரூட்ஸ், சரியான அதனுடைய கனிகள் இருக்கணும். என்ன கனி? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம கிறிஸ்தவ கூட்டங்களுக்கெல்லாம் போனால் நோயுற்ற பகுதிகளில் கை வைத்துக் கொள்ளுங்கள், தலையில் கை வைத்துக் கொள்ளுங்கள், முதுகில் வழியாக முழுகில் கை வைத்துக் கொள்ளுங்கள், கால் வழியாக காலில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகம் அளிக்கிறார். இந்த மாதிரி தான் இப்போ நிறைய கூட்டங்களுக்கு போனால் சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு வியாதி வச்சுருப்போம், அப்படி தானே? நம்மகிட்ட காசு இருக்குதோ, பணம் இருக்குதோ, ஆஸ்தி இருக்கோ, அந்தஸ்து இருக்குதோ, படிப்பு இருக்குதோ இல்லையோ, நிச்சயம் எங்கே போனாலும் உனக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக பட்டியல் போடுற வியாதி இருக்கும். அதனால் தலையில் வியாதி உள்ளவங்க தலையில் கையவை, முதுகில் வியாதி உள்ள முதுகில் கைவை, காலில் வியாதி உள்ள காலில் கைவை, இடுப்பில் வியாதி உள்ள இடுப்பில் வேணா. அப்புறம் நமக்கு இருக்கிற நோய்களுக்கு நமக்கு இருக்கிறது ஒரு கை. பிரசங்கியார் சொல்கிறார், எங்கெங்கே வியாதி இருக்கோ அங்கே இனி என்ன பண்ணு, கையை வைன்னு சொன்னால், ஐயோ எனக்கு ஒரு 15 கை இருந்தால் அந்த புராணங்கள் எல்லாம் வருது மாதிரி, 15 கை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், உடம்பில் வலி வேதனை இருக்கிற நோய் இருக்கிறதெல்லாம் கையை வைப்பேனே, இருக்கிறத ஒரு கை, எந்த கை, ஐயோ இப்போ 10 நோய் இருந்தால் ஒரு நோய் தானே கை வைக்க முடியும், ஒரு நோய் தான் கூடமா. சரி, இப்போ அதை விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டங்களுக்கெல்லாம் போனால் எங்கே வியாதிப்பட்ட இடங்களுக்கு அங்கே கை வைக்கணும். இப்போ நாம் என்ன படித்தோன்னு சொன்னால், ஆவிக்குரிய கனிகளில் இந்த விதமான கேரக்டர்ஸ், இந்த விதமான குவாலிட்டிஸ், இந்த விதமான ஆட்டிடியூட்ஸ் பார்த்தோம்ல. இப்போ நெஞ்சில் கையை வச்சுட்டு நாம் சொல்லுவோம், இதில் எவ்வளவு குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ரொம்ப காலமாக பைபிள் படிக்கிறோம், ரொம்ப காலமாக சர்ச்சஸுக்கு வருகிறோம், ரொம்ப காலமாக ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப காலமாக காணிக்கை கொடுக்குறோம். இப்போது இயேசுநாதர் சரீரத்தில் சுகமளிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய அதாவது ஆத்மாவில் என்ன செய்கிறார், சுகமளிக்கிறார். இப்போ நமக்கு எங்கெங்கே அந்த பிரச்சனைகளை பார்ப்போம். அன்பு இருக்குதா? நெஞ்சில் கையை வச்சுட்டு என்ன சொல்லுவோம், நமக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. இல்லைன்னா வீட்டில் போய் அன்பு இருக்குதா இல்லையாங்கிறத உங்களுக்கு செக் பண்ணோன்னா யார்கிட்ட போய் செக் பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மனைவிகளெல்லாம் கனவுகளை பார்த்து கேளுங்க, நான் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. கனவுலலாம் என்ன செய்யுங்க, மனைவியை பார்த்து கேளுங்க, என்னுடைய அன்பை குறித்து ஒரு சாட்சி கொடுமா. அம்மா சொல்லுவாங்க, டைம் ஆகி போச்சுது, வழக்கமாக விவரமாக உங்களுக்கு சாட்சி சொல்லணும். நான் நீ இருக்கிற இடத்துல மட்டும் சாட்சி சொன்னால் 10 4 பேர் கேட்க முடியாது, என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும், வெயிட் பண்ணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஆக நம்முடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களுக்கெல்லாம் சாட்சி கேட்டோன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு ஜெபம், பைபிள் வாசிப்பு, கோயிலுக்கு போகிறது வருகிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய குணாதிசயங்கள் சொன்னால் we cannot say we are spiritual. நாம் ஆவிக்குள் சொல்ல முடியாது. ஆவிக்குள் சொல்ல முடியலைன்னா நமக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஆயிடுது. எனவே பவுல் அதை பார்த்து தான், உங்களை நான் ஆவிக்குரியவள் என்று எண்ணிதான் பேச வேண்டியதாக இருக்கிறது, நீங்களோ குழந்தைகளாக மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறீர்களே. ரோமர் 8:1 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால், கடவுளுடைய தண்டனை யார் மேலே வரும், யார் மேலே கடவுளுடைய தண்டனை வரும், காட்ஸ் பனிஷ்மெண்ட் யார் மேலே வரும், தப்பு பண்ணவன், தவறு செய்தவன், அநியாயம் பண்ணவன், அக்கிரமம் பண்ணவன், அநீதி செய்தவன், கொள்ளையடித்தவன், ஏமாத்தனவன், வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காதவன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டவன், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணவன், இவனுக்கு தான் தண்டனைன்னு நாம் நினைக்கிறோம், அப்படி தானே? ஆனால் ரோமர் 8:1 என்ன சொல்லுது பாருங்க, தண்டனை யாருக்குன்னு பார்ப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு என்ன இல்லை, ஆக்கின தீர்ப்பில்லை. இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு. கோயிலுக்கு போகாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லலை, ஜெபம் பண்ணாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லலை, காணிக்கை கொடுக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லலை, விசுவாச பிரமாணம் சொல்லாதவர்களுக்கு, பாவரிக்கை செய்யாதவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு டைரெக்டாக சொல்லலை. இப்போ என்ன சொல்லுது, ஆவியின்படி நடக்காதவளுக்கு. என்ன அர்த்தம்? நான் சபைகளுக்கெல்லாம் போய்கொண்டே மாம்சத்தின்படி நடக்க முடியும், நான் காணிக்கை கொடுத்து கொண்டே மாம்சத்தில் நடக்க முடியும், நான் மாம்சத்தில் நடந்து கொண்டே நான் ஜெபம் செய்ய முடியும், மாம்சத்தில் நடந்து கொண்டே ஆராதனை செய்ய முடியும், மாம்சத்தில் நடந்து கொண்டே ஊழியம் செய்ய முடியும். அப்போ அதுக்கு என்ன சொல்லுது, நீ ஊழியம் செய்தாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, சபைகளுக்கு போனாலும் சரி, இல்லை எவ்வளோ தர்ம காரியங்கள் செய்தாலும் சரி,
நீ மாம்சத்தின்படி நடந்தால் surely you are going to be punished. அப்போ ஜெபம் பண்ணியும் புண்ணியம் இல்லை, பைபிள் படித்தும் புண்ணியம் இல்லை. ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? இப்போ ஜெபம் பண்ணினவர்களெல்லாம் ஜெபம் பண்ணாதவர்கள நரகத்தில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக நாம் நரகத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். சபைகளுக்கு செல்லாதவர்கள் எல்லாம் நரகத்தில் போடப்படுவான்னு சொன்னால் நமக்கு நரகம் இல்லை, பரலோகம் தான். ஏன்னா நம்ம சபைகளுக்கு போயிட்டுருக்கோம். காணிக்கை கொடுக்காதவர்களுக்காக தான் நரகம் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு நிச்சயம் நரகம் இல்லை, இதுதான். ஏன்னா நாம் காணிக்கை கஷ்டம் இருந்தால் கூட என்ன பண்ணுறோம்? ஒரு பகுதியை காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடவாதவர்களுக்கு நரகம். இதுதான் நம்ம பார்க்கணும். நான் பைபிள் படிக்கிறேனே, ஜெபம் பண்ணுறேனே, சர்ச்சஸுக்கு போகிறேனே, காணிக்கை கொடுக்கிறேனே, ஊழியம் செய்கிறேனே, நிறைய நல்ல காரியம் செய்கிறேனே, அதை பார்ப்பதல்ல. ஆவிக்குரியவனாக வாழ்கிறேனா, அன்பை வெளிப்படுத்தி, தாழ்மையை வெளிப்படுத்தி, உண்மையை வெளிப்படுத்தி, நேர்மையை வெளிப்படுத்தி, நீதியை வெளிப்படுத்தி, பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி வாழ்கிறேன், இதுதான் முக்கியம். இப்போது ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்தால் இந்த அடையாளம் எப்படி தெரியும்னு பார்ப்போம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல், அதாவது நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குன்னு சொன்னால், ஹவு கேன் வி கம் டு நோ தட், ஹவு கேன் வி ஐடென்டிஃபை தட், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவிக்குரியவனாக இருந்தால் 3 முக்கியமான ஸ்பிரிச்சுவல் நேச்சர்ஸுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி தான் பேசுகிறேன். ஆவிக்குரியவர்கள் 3 முக்கியமான இயற்கை தன்மைகள். அதாவது மனுஷனுக்குன்னு கொஞ்சம் நேச்சர் இருக்கு இல்லையா? இப்போ சிங்கத்துக்கு அதனுடைய நேச்சர் உண்டு, கரடிக்கு அதனுடைய நேச்சர், புலிக்கு அதனுடைய நேச்சர், யானைக்கு அதனுடைய நேச்சர், பாம்புக்கு அதனுடைய நேச்சர், அதனுடைய மனுஷனுக்கு அதனுடைய நேச்சர். அதே மாதிரி ஆவிக்குரியவனுக்கு ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஆவிக்குரிய நேச்சர். அந்த ஆவிக்குரிய நேச்சர் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவன் யாராக மாறுகிறான்? he becomes spiritual. இந்த ஆவிக்குரியவராக மாறின பிறகு என்ன நடக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய அடிப்படையில் நாம் இப்போ ஸ்பிரிச்சுவலாக இல்லையாங்கிறத பார்த்துடணும். எதற்கு? வருத்தப்படுறதுக்கு அல்ல, சோர்ந்து போகிறதுக்கு அல்ல. நாம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் let us thank God. இப்போ நம்ம பார்க்க போகிற நேச்சர் நம்ம இடத்துல இருந்தால் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஏன்னா இது நம்ம அம்மா வழியாகவோ அப்பா வழியாக கொண்டு பிறந்ததல்ல, இது ஜென்மத்தில் வந்ததல்ல. இப்போ நான் 3 நேச்சர் பார்க்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏதோ நூதனமான ஒன்றை சொல்ல போகிறேன்னு நீங்கள் மனசு ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. ஏதோ பரலோகத்தில் போய் ஏதோ புதுசாக டாபிக் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. நான் பரலோகத்துக்கு போகவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை, போனால் திரும்பி வரமாட்டேன். சரியா? சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல சிம்பிள் திங்ஸ் தான். இதை வச்சு பார்க்கும் பொழுது நான் ஸ்பிரிச்சுவலாக இல்லையாங்கிறத என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சலாம். ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் திரும்பி போகிறவள, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது நான் பார்த்த இயற்கையின்படி நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன், என்னை நீர் தான் மாற்றி இருக்கிறேன், உங்களுடைய இரத்தத்தினால் கழுவினதுனால, இப்படி பரிசுத்தாவி கொடுத்தனாலே நான் மாறி இருக்கேன்னு சொல்லி காடை ப்ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? நான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன? டெய்லி ஜெபம் பண்ணுறேன்ல, அதை கடவுள் பார்க்க தானே செய்கிறாரு, அது போதும். எனக்கு நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதப்பா. உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க மனுஷன். நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன்னா அதுதான் கடவுள் பார்க்குறாரு, அது போதும். நான் சபைகளுக்கு ஒழுங்காக வரேன்னா அது போதும். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆவிக்குரியவர்களாக இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்கு உலகம் மாறணுங்க. அதுக்கு 6 நாள், 1 வாரம், 1 மாதம் தேவை கிடையாது. எப்பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாக இல்லை என்று உணர்கிறோமோ அப்பொழுதே ஆண்டவரே நான் ஸ்பிரிச்சுவல் ஆகணும். நான் வெறும் மத நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடாது, வெறும் வழிபாட்டாளனாக, வெறும் பக்தனாக இருக்கக்கூடாது, வெறும் கோயிலுக்கு போகணும் இருக்கக்கூடாது. ஐ மஸ்ட் பி ஏ ஸ்பிரிச்சுவல் பர்சன். நான் ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கணும், என்னை மாற்றும் என்று சொல்கிற பொழுது அவர் நம்மோடு ஜாயின் பண்ணிக்குவார். நம்ம யாராக மாறிடும்? வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே we can become spiritual. இப்போது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற பொழுது அவன் யாராக மாறுகிறான்? தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். இதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? பரவாயில்லைங்க, முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவும் பரவாயில்ல. முன்னாடியெல்லாம் மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசிடுவார். இப்போ அந்த அளவில் ஏதோ 1-2 பொருளை மட்டும் வீசிட்டு உட்காந்துடுறாரு, கொஞ்சம் என்ன பண்ணிடுறாரு? தணிஞ்சிடறாரு. ஆமாம். முன்னாடிலாம் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு வச்சாங்கன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு விடவே மாட்டாங்க. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லிகளே ஒரு 10 மாதத்தில் விட்டுறாங்க. ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கிறார். இப்போ தண்ணி போடுறாரா? பழையது மாதிரி போடலை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பழையது மாதிரி போடல. முன்னாடியெல்லாம் வரவெல்லாம் போட்டு வராரு, இப்போ வந்த பிறகு மட்டும்தான் போடுறாரு.
ஏன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி சொல்லுவோம். எதனால்? அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தரை என்ன செய்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். சிலரை மாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் தெரியுமோ? எப்படி இருக்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கிறார். இவரை முழுசாக மாற்றணுன்னா இன்னும் இவருக்கு 200 வயசு கொடுக்கணும். இவருக்கு நியமிக்கப்பட்ட வயசுலலாம் மாறவே மாட்டேன், ஏன்னா அவ்வளவு டைம் எடுக்குது. அப்படியெல்லாம் இல்லைங்க. பைபிள் என்ன சொல்லுது? ஒரு ரேடிக்கல் சேஞ்ச். ஆண்டவர் நம்ம ரொம்ப மோசமானவங்களாக இருந்தோம், இப்போ அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நல்லவங்களாக நம்மளை மாற்றலைங்க. பைபிள் ஒரு மோசமானவனை நல்லவனாக மாற்றுறதை பற்றி சொல்லலை. ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறான், அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். கொஞ்சம் 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 கொஞ்சமாக. முன்னாடி இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி இருந்தது பரவாயில்ல. முன்னாடி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தால் கூட ஓடி போடுவார் வீட்டுக்கு, சர்ச்சுக்குள்ளே உட்கார மாட்டார். இப்போ எல்லாம் மனுஷன் கம்யூனியன் அன்னைக்காவது வரார், அந்த ரசத்தை குடிக்கிறதுலையாவது அவர் கொஞ்சம் ஈடுபடுறது. ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யோவான் 1:12 சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிட்டாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் அது மனுஷ பிள்ளை இல்லை, இது காட்ஸ் சைல்டு இல்லை. அப்போ அதுக்கு காட்ஸ் சைல்டுக்கு அதுக்கேற்றபடி என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். மேலும் நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்போ புத்திராக இருக்கிறபடினால. அப்போ நோ லாங்கர் யுவர் ஸ்லேவ். அடிமை கிடையாது. இப்போ யாரா இருக்கிறீங்க? புத்திரா இருக்கிறீங்க. இப்போ புத்திரா இருக்கிறபடினால தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்க. அப்போ குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்கள் யாரா மாறிட்டீங்க? கெட்டவங்களாக இருந்தவங்க நல்லவங்களாக மாறல, பாவிகளாக இருந்தவங்க யாராக மாறிட்டீங்க? தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. இப்போ எல்லாரும் பார்த்து நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமான்னு சொல்லுவோம். ரைட், அது தப்பு கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் அந்த தேவ பிள்ளைக்குரிய சாயல் இருக்கணும், தேவ பிள்ளைக்குரிய நேச்சர் இருக்கணும். அப்படி தானே? சிங்கம்னு சொன்னாங்க, நாம் பக்கத்தில் போகிறோன்னு அதை அடித்து கொண்டு ஓடுது. அது எப்படிங்க சிங்கமாக இருக்க முடியும்? சிங்கத்தை பார்த்து நாம தான் ஓடணும். ஆனால் இந்த சிங்கம் என்ன பண்ணுது? இந்த கார்ட்டூன் படமெல்லாம் சின்ன பிள்ளைகள் பார்ப்பாங்களே, பார்த்துருக்குறீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா யானை இணையெல்லாம் முரண்டு ஓடும். சின்ன பையன் என்ன செய்வான்? கையை தூக்கினோடனே அது ஓடும், சிங்கம் ஓடும், என்னென்னமோ. ஏன்னா நிஜ வாழ்வில் நடக்காதெல்லாம் கார்ட்டூனில் என்ன செய்கிறான்? அவன் கற்பனையில் கொண்டு வந்து இது பண்ணுறான். ஆனால் சிங்கம்னா என்ன பண்ணணும்? அது கர்ஜிக்கணும். அதுதான் நேச்சர். அப்படி தானே? அதுபோலவே நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் அந்த தேவனுடைய பிள்ளைக்குரிய நேச்சர் இருக்கணும். அதில் தான் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். இது நம்மளை செக் பண்ணி பார்க்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் நேச்சர் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற பொழுது ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, ஒரு புதிய சேஞ்ச் நடந்திருக்கு. நேச்சர் மாறிருக்கு. நேச்சர் ஹாஸ் பீன் சேஞ்ச். இயற்கை என்ன செய்யிருக்கிறது? மாறி இருக்கு. மாறினா என்ன நடக்கும்னு சொன்னால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இப்பொழுது இவனுக்கு கடந்து போன வாழ்க்கையின் மேலே ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய பசி இருக்காது. அவன் பழைய விதமாக வாழ்வதில் விரும்பாதபடி ஒரு புதிய விதமாக வாழ்வான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் தவறானவைகளை, தப்பிதமானவைகளை, பாவமானவைகளை எல்லாம் அவன் விரும்பி செய்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ என்ன செய்ய மாட்டான்? அந்த விதமாக செய்ய மாட்டான். எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தை யாரா ஒருவர் மட்டும் தெளிவாக வாசிகள். எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு எதிராக போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதான் எதிர்த்து நிற்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். முன்னாடி பாருங்க, நம்ம பாவங்கிற விஷயத்தில் இசைந்து போனோம், நம்ம எதிர்ப்பு காட்டவே இல்லை. அப்படி தானே? கோபம் வந்தால் கோபப்பட்டுக்கிட்டோம், பொய் சொல்ல வந்தால் என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப அதை பற்றி கேர் பண்ணாமலே பொய் சொல்லிட்டோம். நான் சொல்கிறது பழைய காலம். இப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. பழைய காலத்தில் கோபம் வந்தால் கோபம், எரிச்சல் வந்தால் எரிச்சல், வெறுப்பு வந்தால் வெறுப்பு, ஆசை வந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றணும். அப்படி தானே? திருடணும்னு ஆசைப்பட்டுட்டோம், வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வோம்? திருடுறோம். படிக்காதவனுடைய அடிப்படையில் திருடுவோம், படித்தவன் படித்த அடிப்படையில் திருடுவோம். அப்படி தானே? ஏழைகளுக்கு ஏற்றபடி திருடுவாங்க. அவனே பெரிய வசதி பெற்று அரசியல்வாதியாக மாறிட்டால் என்ன பண்ணுவான்? சும்மா 50 ரூபா 100 ரூபாயெல்லாம் திருட மாட்டாங்க அரசியல்வாதிகள். எவ்வளோ திருடுவாங்க? இப்போ ஸ்டாண்டர்டில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து 1 லட்சம் வாங்கினார். இப்போல்லாம் அப்படி இல்லை, 5000 கோடி
25,000 கோடி. நம்ம அரசியல்வாதிகளுடைய தரம் ரொம்ப உயர்ந்திருக்குங்க. பழைய மாதிரி சில்லி கோழி திருடனவங்க கிடையாது, ஆட்டு திருடன் கிடையாது. கிராமத்தில் பார்த்திங்கன்னா கோழி திருடுவாங்க, ஆடு திருடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை பிடிச்சி கம்பத்தில் கண்டுபிடிச்சினா கம்பத்தில் கட்டி வச்சு என்ன செய்வாங்க, மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க. ஆனால் நம்ம அரசியல் தரவுலாம் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்பவும் ஜென்டலாக திருடுவாங்க. அப்படி தானே? ஏன்னா நம்ம சில்லறத்தனமாக திருடுறது கிடையாது. 10,000 கோடி 15,000 கோடி 20,000 கோடி அப்படி தான் இது பண்ணுவாங்க. அப்போது சரி இருக்கட்டும். இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவன் பொருளை அபகரிச்சணும்னு ஆசைப்பட்ட உடனே அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிப்போம். அபகரிக்கிறதுக்கு பாவம் என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சா அதை பற்றி நம்ம எதிர்ப்புணர்வு காட்டாமல் அப்படியே அதில் முயற்சிக்கிறது. பார்க்கணும்னு விரும்புகிறதெல்லாம் பார்த்தோம், கேட்கணும் விரும்புகிறதெல்லாம் கேட்டோம், போகணும் விரும்புகிற இடத்துலலாம் போனோம், செய்யணும்னு விரும்புகிறதெல்லாம் செய்தோம், பழகணும்னு விரும்புகிறதெல்லாம் பழகணும். எல்லாம் நம்முடைய மனித இயற்கையின்படி என்ன நடந்தது? பாவத்துக்கு என்ன செய்யலை? we didn't give any resistance, எதிர்ப்பை கொடுக்கல. அதனுடைய உண்மை என்னவென்று சொன்னால் முன்காலத்தில் நாம் we have been slaves to sin, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் தான் என்ன பண்ணுவான்னா எதிர்ப்பு காட்ட மாட்டான். அப்படி தானே? அடிமைகள் தெரியுமா உங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் அடிமைகள் எல்லாம் ஆதி காலங்களில் இந்த யூதேய தேசத்தில், பாலஸ்தீன தேசங்களில், இன்னும் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா தேசத்தில் நம்ம அடிமைகள் சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது. போகணும், வாணும், வரணும், இருன்னா இருக்கணும், எழும்பணும், நடக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாது. அப்புறம் லிங்கன், மார்ட்டின் லூத்தர் இப்படிப்பட்டவங்களுடைய காலங்கள் வந்த பிறகு தான் அவர்களுக்கு சம உரிமை கிடைத்து இன்றைக்கி அமெரிக்காவிலலாம் அவங்க ரொம்ப டீசெண்டாக அமெரிக்கா ஜனாதிபதியே ஒரு ஆப்பிரிக்கன் என்ன செய்ய முடிந்தது, மாற முடிந்தது. இப்போ அடிமைகளாக இருக்கிற வேளையில் நமக்கு என்ன கிடையாது? we don't have any rights to enjoy, எந்த விதமான அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அதனால் முதலாளி என்ன சொல்லுவாரோ அதன்படி நம்ம செஞ்சுட்டே இருப்போம். இதுதான் பழைய நாட்களில் நமக்கு நடந்தது. பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். இதைத்தான் ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து தேவனுக்கு அடிமையாகிறீர்கள். இப்போது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த தவறுக்கும், எந்த பாவத்துக்கும், எந்த தப்பிதத்துக்கும் எதிர்ப்பே காட்டலை. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த சூழலிலே, கிறிஸ்தவ விசுவாசி சொல்லிக் கொள்கிற சூழலில் இப்பொழுது எதிர்ப்பு காட்டாமல் அதுபோலவே வாழ்ந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுதும் நான் பழையவர்களைப் போல எப்பொழுது கோபம் இருக்கிறதோ கோபம் அடைகிறேன், எரிச்சல் வந்தால் எரிச்சல் அடைகிறேன், பொய் சொல்ல விரும்பினா பொய் சொல்கிறேன், சண்டை போட விரும்பினா சண்டை போட விரும்புகிறேன், அடுத்தவனுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு தான் செய்ய விரும்புகிறேன். இவ்விதமாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேன் என்று யாராக இல்லை, தேவனுடைய பிள்ளையாக இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் அடிமை என்ற நிலையிலிருந்து வந்து இப்போ அவன் யாராக மாறுகிறான்னா now he is becoming a warrior. வாரியர்னா யார்? சண்டை போடுறவர், அதான் யுத்தம் பண்ணுறவர். முற்காலத்தில் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்னாடி ஒருவர் யாராக இருப்பார்? அவர் ஸ்லேவ். அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியாது. அவர் என்ன புத்தகம் படித்தாலும் சரி, என்ன அறிவுரை கேட்டாலும் சரி, எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் சரி, அவர் தன்னையோ தன்னுடைய மனநிலையோ கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இவர் அடிமை. அவன் மனசு என்ன சொல்லுகிறதோ, எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சமும் மனதும் சொன்னவைகளையே விரும்புகளையே நம்ம செய்து தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரராக இருந்தோம். பழைய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம அடிமைகளாக இருந்தபடினாலே எல்லா தவறுகளையும் அப்படியே செய்தோம். நம்முடைய மனம் என்ன சொல்லிச்சோ, நம்முடைய உணர்வு என்ன சொல்லிச்சோ, உலகம் என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே செய்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன வந்து விட்டது நமக்குள்ளே? ரட்சிக்கப்பட்ட என்னென்ன வரும்? ரட்சிக்கப்பட்ட என்னங்க வரும்? அதாங்க ஆவி வரும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன வரும்? பரிசுத்த ஆவி வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அதுவரையும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த உடனே அந்த பரிசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு டாக் பண்ணும். அதாவது என்ன சொல்லணும்னா, இதை பாரு, நீ பழைய ஆள் கிடையாது, யூ ஆர் நாட் த ஓல்ட், யூ ஆர் நியூ. இதைத்தான் 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் பழையவனால புதிய. இப்போ ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணணும்னா, இப்போ இன்றைய கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஆவி வந்தால் என்ன நடக்கும்? இங்கே உட்காந்துருக்கவங்களாம் அங்கே போவாங்க, நிற்கிறவங்கெல்லாம் விழுவாங்க.
பின்னால் நிற்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கணும். முன்னால் உள்ளவங்களுக்கு ஆவி வந்துச்சுன்னா பின்னால் உள்ளவங்களுக்கு ஆபத்து. எப்போ நம்ம மேலே விழுவாங்களோ தெரியாது. மனைவி மேலே ஆவி வந்துச்சுன்னா கணவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இவங்க ஆவி வந்து நடத்துகிற நடத்தைகளை பார்க்கும் பொழுது. இந்த காலத்தில் ஆவின்னு சொன்னால் உருளுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, என்ன நடக்குன்னே தெரியாதபடி என்னென்னோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வேறு நம்ம ஆளுகள், சுவிசேஷகர்கள், பாஸ்டர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த காலத்தில் பிற மதங்களை தான் இப்படி காமிப்பாங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு அருள் வந்து இறங்குற மாதிரி. இப்போ நம்ம ஆளுகள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாங்க. சபைகளில் வந்திருக்கிற ஆட்கள் மேலே என்ன பண்ணுறாங்க, ஆவி இறங்க வைக்கிறாங்க. அவர் இப்படி கையை காமிச்சோன்னு நம்ம ஆளுகள் என்ன செய்கிறாங்க, வந்தவங்க சரியான நேரம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அவர் கையை காமிச்சிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், பின்னால் விழுந்துருவோம். ஏன்னா ஆவி வந்து நம்மளை தள்ளுற நேரம் பார்த்து நம்ம விழுந்துட்டோன்னா நமக்கு ஆசீர்வாதம். இப்போ கிறிஸ்தவ நிறைய பேர் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறான். இப்போ ஆமாம், இவர் கையை இப்படி காமிப்பார், ஆவி அவருக்கு மேலே என்ன வந்துடுது, ஆவியின் வல்லமை இறங்குதான். இறங்கணும்னா அவர் என்ன பண்ணுறாரு, பின்னால் விழுறாரு. ஆனால் நம்ம தள்ளுற ஆளை என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வாலண்டியர்ஸ் வச்சுருக்கிறார். அவங்க எங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க, பின்னால் போய் நின்றுட்டுருக்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தள்ளி விடுறது ஆவியானவர், நீ ஐயா தடுக்கிற. ஆவியானவர் ஆசீர்வாதமாக தள்ளி விடுறாருல்ல, நீ ஏன் பின்னால் நின்று விழாதபடி தடுக்கிற? பிசாசின் ஆவினா பரவாயில்ல, டேமேஜ் ஆகக்கூடாது, நீ தடுக்க வேண்டியதான். தள்ளி விடுகிறது யார், கோழி முதிச்சு குஞ்சு சாகுமோன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீ நம்புகிற விதமாகவே பரிசுத்த ஆவி தான் ஒரு மனுஷனுக்கு மேலே வந்து இறங்குன்னு சொன்னால் நீ விலகு. ஆவியானவர் வந்து எதுக்கு வேறு இறங்குவார், புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? நம்ம டிவியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் ரொம்ப பார்க்குறதில்ல. ஆனால் பார்க்க நல்ல இது போன்ற சங்கடங்க சமாச்சாரங்களை பார்த்துட்டு எங்கடா போயிட்டுருக்குது கிறிஸ்தவன்னு என்ன நினைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆவி வந்து இறங்குதான். அவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, டிவிலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடி வந்திருக்கிறவங்க விழுறாங்க, கொயரில் பாடுறவங்களும் விழுறாங்க, கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் விழுறாங்க. இவர் மட்டும் விழலை. நல்லா கவனிச்சிங்க. ஏங்க எல்லாரும் விழுற, உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறதில்ல, அந்த டாபிக் தெரியுதில்ல, எனக்கு எல்லாரும் விழுறாங்க அப்படின்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான அருள்பொழிவு நடந்து கொண்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் அந்த மேகம் வந்து இறங்கணும்னு என்ன பண்ண முடியல ஆசாரியர்களால். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிமை வந்து இறங்கின உடனே நிற்க முடியாமல் போனது யார், ஆசாரியர்கள். அவங்களால அந்த மகிமையை தாங்க முடியாமல் வெளியே போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சுவிசேஷகர் பாஸ்டர் நின்றுட்டு இருக்கிறார். விழுறதெல்லாம் யார், அவங்க விழுறதுக்குன்னே பிறந்த ஜென்மம் போல இருக்குது, விழுறதுக்குன்னே பிறந்த ஜென்மம் போல இருக்குது. அந்த மனுஷன் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாரு, எல்லாரும் விழுறாங்க. ஐயா ஆவி வந்து அங்கே இறங்கினா நீ விழுந்தா தானே அது மேட்ச் ஆகும். நம்ம பென்னிகின் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் அளவில் ஊழியம் செய்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய டிவி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து ரொம்ப அவர் பார்த்தீங்கன்னா அவரை தவிர அத்தனை பேரும் கீழே தள்ளி விட்டு தான் போவார். அவருடைய கூட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு பார்த்தீங்கன்னா ஒரு முறை 2 முறை தள்ளி விட்டால் பரவாயில்லைங்க. அவங்க விழுவாங்க, எழும்புவாங்க, தள்ளுவார், மறுபடியும் விழுவாங்க, தள்ளுவார், மறுபடியும் விழுவார். அவர் மட்டும் நின்றுட்டு இருப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் பரிசுத்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுகிற ஆவி இப்படி செய்யாது. அதனால தான் இப்போ நிறைய பேருக்குள்ளே இறங்குற ஆவியெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டு கிடையாது. அது என்ன ஸ்பிரிட்டு, தமிழில் சொல்லுங்கள். ஹோலி ஸ்பிரிட் இல்லை, அது என்ன ஸ்பிரிட்டு, தெரிஞ்ச பாஷைங்க, போலி ஸ்பிரிட். அது ஹோலி ஸ்பிரிட். இந்த போலி ஸ்பிரிட்டுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கண்டவனும் கையை காமிச்சு ஆவி இறங்கிச்சு சொன்னால் அது எந்த பிராண்டுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆவி வந்தவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஆட முடியுது, பாட முடியுது, உருள முடியுது, எழ முடியுதே ஒழிய உருப்படியாக வேறு ஒன்றும் செய்ய முடியலை. நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்த முடியலை. குடும்பங்களை ஒழுங்காக நடக்க தெரில. கணவனுக்கு நல்ல மனைவியா, மனைவிக்கு நல்ல கணவனா, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையா, சபைக்கு நல்ல உறுப்பில் இருக்க தெரியலை. ஆவி வந்தவுடனே விழுறாங்க, எழுறாங்க, உள்றாங்க, ஓடுறாங்க. இதுதான் நடக்கு. இந்த ஆவி ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. இது என்ன ஸ்பிரிட், போலீஸ். ஆனால் இப்பொழுது நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளே வரும், டைம் போயிடுச்சு. சப்ஜெக்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், இவன் இப்பொழுது அந்த பரிசுத்தாவி அவனுக்குள்ள என்ன சொல்லுது, ரோமர் 8:15 சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று அது கூப்பிட பண்ணுகிறது. நல்லா கவனிச்சிங்களா? அது என்ன பண்ணுது, தேவன் இப்பொழுது உனக்கு யாராக இருக்கிறார், நவ் ஹீ இஸ் யுவர் ஃபாதர், அந்த உரிமையோடு நீ பேசு அப்படி சொல்லுது. அப்போ இவன் அந்த ஆவி வந்தவுடனே என்ன நடக்குன்னு சொன்னால், நீ இப்போ யார் கிடையாது, சொல்லுங்கம்மா, யார் கிடையாது,
நீ இப்போ அடிமை கிடையாதுப்பா. இப்போ நீ கோபத்திற்கு அடிமை கிடையாது, எரிச்சலுக்கு அடிமை கிடையாது, பெருமைக்கு அடிமை கிடையாது, அகம்பாவத்துக்கு அடிமை கிடையாது, ஆசைக்கு அடிமை கிடையாது, பணத்திற்கு அடிமை கிடையாது, உலக கலாச்சாரங்களுக்கு அடிமை கிடையாது, நவநாகரிக மோகங்களுக்கு நீ அடிமை கிடையாது, வெறுப்பு விரோதங்களுக்கு நீ அடிமை கிடையாது. ஏன்? பரிசுத்தாவினால் நீ பிள்ளையாக பிறந்துட்ட. நீ யார் கிடையாது இப்போ. அப்போ பரிசுத்தாவி உள்ள வந்தவன் என்ன நடக்குன்னு சொன்னால், இதுவரையிலும் அவன் வந்து அடிமையாக இருக்கிறான். இப்போ யாராக இருக்கிறான்? போராளி. இந்த பாரு, நீ பழைய நாட்களைப் போல நீ என்ன பண்ண முடியாது, என்ன ஆட்கொள்ள முடியாது, என்ன ஆண்டு கொள்ள முடியாது. நீ பழைய காலத்தில் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாய். அதனுடைய விளைவாக நான் கோபம் நிறைந்தவனாக, எரிச்சல் நிறைந்தவனாக, வெறுப்பு நிறைந்தவனாக, கசப்பு நிறைந்தவனாக, பொறாமை நிறைந்தவனாக, அகம்பா நிறைந்தவனாக, தவறான ஆசைகள் நிறைந்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். Now I am the son of God, now I am the daughter of God, now I am the child of God, now I am free. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் என்னை வந்து விடுவித்து விட்டார் சொல்லி அவன் யுத்தம் செய்கிற மனநிலை உடையவனாக மாற. நல்லா கவனிங்க, பரிசுத்தாவி நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறிட்டீங்கன்னா அந்த ஆவிக்குரிய நேச்சர் வந்து என்ன நடக்கும்? இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் வருகிற பொழுது நாம் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுறோம்? எதிர்க்கிறோம். இதில் நமக்கு கம்ப்ளீட் சக்ஸஸ் வந்துச்சாங்கிற ரெண்டாவது மேட்டர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்க்கிறோம். ஏன்னா பழைய ஆள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் பிராண்டி குடித்து கொண்டு வாழ்ந்தேன், விஸ்கி குடித்து கொண்டு வாழ்ந்தேன், ரம் குடித்து கொண்டு வாழ்ந்தேன். இப்பொழுது எனக்கு அந்த பாட்டிலை பார்த்த உடனே என்ன வருது? அவ்வளோ வெறுப்பு. ஒரு காலத்தில் எப்பொழுதும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பேன், இப்பொழுது சிகரெட்டை பார்த்த ரொம்ப வெறுப்பு. முன்னாடி சினிமான்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இப்பொழுது சினிமா நினைத்தாலே எனக்கு என்ன வருது? ஆவி வந்தால் என்ன நடக்கும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் மதுபானம் குடித்து பழைய காலத்தில் இருந்தவனுக்கு இப்பொழுது அதை பார்த்த உடனே பழைய நாள் தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை பார்த்த உடனே என்ன வராது? வெறுப்பெல்லாம் வராதுங்க. அந்த மதுபானத்துக்குன்னு ஒரு இயல்பான கவர்ச்சி இருக்கும் பாருங்கள், அந்த கவர்ச்சி எங்கிட்டையும் வரதான் செய்யும். பழைய காலத்தில் சினிமா எப்படியோ இப்போ அப்படி தான். ஆனால் மை நேச்சர் ஹேஸ் பீன் சேஞ்ச். என்னுடைய இயற்கை மாறிட்டது. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, விஸ்கி பிராண்டி இதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஆனால் தேவையில்லைப்பா. அதை விட சூப்பர் போதை கொடுக்குற ஆவி என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இந்த போதையை நான் பெற்றுக்கொண்டா கீழே உருண்டு பொருளுவேன். தேவ ஆவியின் மூலமாக வருகிறதா நான் போதையை பெற்றுக்கொண்டா நான் பரிசுத்தவனாக பறப்பேன். அல்லேலூயா. இப்போ பழைய காலங்களிலே நமக்கு ரொம்பவும் இன்பமாக தெரிந்தவைகள், சுவையாக தெரிந்தவைகள் இப்பொழுது ஒன்றும் கசப்பாக தெரியாது. அந்த ஆசை வரத்தான் செய்யும் இல்லையா? பழைய காலத்தில் எனக்கு பணத்தின் மேலே எவ்வளவு ஆசை இருந்து தெரியுமா? இன்னும் வேணும் ஆசைப்பட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பணத்தை பார்த்தாலே வெறுப்பாக வருதுங்க. உங்களுக்கு யாருக்கா வந்ததா அந்த மாதிரி? ஊறுபட்ட ஊழியக்காரனுக்கே வரல, எனக்கு எங்கெங்கே வரப்போகுது? உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனுக்கே வரலையே, நான் அந்த உள்ளூரில் இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசம் எப்படி வரப்போகுது? இல்லைங்க. இன்னும் பணத்தின் மேல் நமக்கு ஒரு ஆசை வரத்தான் செய்யும், பொருள் மேல் ஒரு ஆசை வரத்தான் செய்யும், உலகத்தினுடைய இன்பங்கள் மேல் ஒரு ஆசை வரத்தான் செய்யும், தவறான உறவுகள் மேல் ஒரு ஆசை வரதான். ஆனால் இப்பொழுது என்னுடைய இயற்கை மாறி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? அதற்கு எதிர்ப்பு காட்டுறேன். இல்லை, வேண்டாம், இது வேண்டாம். இது எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, இது எவ்வளோதான் இன்பத்தை கொடுக்கிற தன்மையோட தான் சரி, ஐ டோன்ட் நீட் இட். இதை விட தேவ ஐக்கியத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய இன்பங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நேச்சர் மாறிட்டதுனால நான் இப்போ என்ன செய்கிறேன்? எதிர்க்க ஆரம்பித்து விட்டேன். அதைத்தான் எபிரேயர் 12:4 சொல்லுகிறது. பாவத்திற்கு எதிராக போராடுகிறதுல நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிலை. அப்போது பாவத்தை நாம் ரட்சிக்கப்பட்டதுனால எளிதாக தள்ளிவிட்டு போக முடியாதுங்க. எளிதாக தள்ளிவிட்டு போக முடியாது. அது இன்னும் நம்ம இழுக்கத்தான் செய்யும். ஆனால் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கிறபடினாலே அதற்கு எதிர்த்து நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் முடிய போகுது, சந்தோஷமாக இருங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட அம்மா அப்பா வந்து, கண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிடாதப்பா, சளி பிடிக்கும், ஜுரம் வரும், வேணாப்பான்னு சொன்னால் அது அழுது பிடிச்சி என்ன பண்ணோம்? வேணும் வேணும் வேணும். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தாலும் தூக்கி வீசும். அப்படி தானே? அது நல்லா கவனிச்சிங்க. குழந்தையாக இருக்கிற வரலும் நீங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும், அம்மா நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்பா நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குமா?
அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் போகணுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், கபக்குன்னு சாப்பிடும். இதுக்கு ஜுரத்தை பற்றியும் கவலை கிடையாது, தலைவலியை பற்றி கவலை கிடையாது, அப்படி தானே? அப்போது இது குழந்தையாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது கொஞ்சம் பேருக்கு நல்ல க்ரோனப் 40 வயசு 50 வயசு ஆகிப்போச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சக்கரை போட்டு டீ சாப்பிடக்கூடாது, பாயசம் சாப்பிடக்கூடாது, ஜாங்கிரி சாப்பிடக்கூடாது, ஜிலேபி சாப்பிடக்கூடாது, கறிமீன் ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு சக்கரை ஏற்கனவே உங்கள் பாடிக்குள்ளே வச்சுருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர் அடிஷனலாக ஒன்றும் உள்ளே வர ஒன்று தேவை கிடையாது. அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா லோடு என்ன செய்யக்கூடாது, ஏற்றக்கூடாது. அதனால் உங்களுக்கு நீ சுகர் அதிகமாக தேவைப்படாது, பாடிக்கு ஏற்கனவே ஓவர்லோடில் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர்னு கேட்டு வருவாங்க. கேட்டுட்டு வந்துட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைங்கள விட இவங்க தான் லைனில் முதல்ல போய் நிற்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? ஆமாம். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு மத்தியில் போய் நீங்கள் பல விதமான உணவுகளை வைங்க, முதல்ல அவங்க எதை எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். எதை டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் என்ன செய்வாங்க, சாப்பிட. நல்லா கவனிங்க, அந்த பாயிண்ட் வாங்க பாருங்கள். இவர்கள் எதை சாப்பிடக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ அதைத்தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா, ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? சாப்பிடக்கூடாததை சாப்பிடுகிறோம், உடம்புக்கு ஒத்து வராதை சாப்பிடுகிறோம். அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மறுநாள் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதுக்குன்னு தான் அவ்வப்பொழுது கல்யாணம் வருதில்லை. அதனால வயசானவங்க எல்லாம் மற்றவங்க மிஸ் பண்ணால் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் நம்ம விரும்புகிறபடி சாப்பிட முடியுது. வீட்டில் மருமக தரமாட்டாங்க. மருமக தராத மேட்ரு வேறு, அது சொல்கிற காரணம் வேறு. உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்குறதுக்கே விருப்பம் கிடையாது. இவங்க கோழி குழம்பு வைப்பாங்க, மட்டன் குழம்பு வைப்பாங்க, எல்லாம் அவங்களே சாப்பிட ஆசைப்பட்டு, மாமா நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, அத்தா நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்து வராது. அவங்களுக்கு உடம்புல வியாதிகள்லாம் இவங்களுக்கு நல்லது, கோழி குழம்பு மிச்சம், அது மேட்ரு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, நல்லா மேய்ஞ்சிட்றாங்க. ஆனாலும் கவனிங்க, நான் சொல்ல வர மேட்ரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி சாப்பிட்டுட்டு என்ன யோசிப்பாங்க, டாக்டர் வார்ன் பண்ணார், என் உடலுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னார், நான் அதை சாப்பிட்டேன். அதனால் அவங்க ஐஸ்கிரீம் கடை போய் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க, பிரியாணி கடையில் போய் என்ன செய்ய மாட்டாங்க, தாங்களாக ஆர்டர் பண்ணி ரொம்ப சாப்பிட. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஒன்றும் திருத்தவே முடியாது. சிலர் இன்னும் கடைக்கு போனால் பிரியாணி தாங்க சாப்பிடுவாங்க. உடம்பு முழுக்க சுகர் இருந்தாலும் கடையில் போய் என்ன சாப்பிடுன்னு கேட்டால் அந்த பிரியாணி தான், அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி. சரி, இருந்தாலும் பாருங்கள், இந்த பெரியவங்களுக்கு ஒரு தவறு செய்கிற வேலை என்ன இருக்குது சொல்லுங்கள், குற்ற உணர்வு இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வியாதி வரப்போகுது, எந்த விதமாக நோய் வரப்போகுதுன்னு வார்னிங் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த குற்ற உணர்வு. அப்போ இவங்க இயல்பாக அதை விரும்புகிறாங்க. ஆனால் வயசானவங்க என்ன செய்கிறாங்க, தப்பிதமாக அது காரியமில்லவா என்று உணர்ந்து. அதுபோல தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட செய்யக்கூடாததை செய்யும்படியாக தூண்டப்படுகிற வேலைகள் உண்டு, பார்க்கக்கூடாததை பார்க்கும்படியாக தூண்டப்படுகிற வேலை உண்டு, போகக்கூடாத இடங்களிலே போகக்கூடாது என்று எண்ணினாலும் போகிற நேரங்கள் உண்டு, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசக்கூடாது எண்ணினாலும் பேசுகிற வேலை உண்டு. ஆனால் அதில் அவங்க தொடர்ந்து போக மாட்டாங்க. அவங்க உணர்வாங்க, ஐயோ நான் பேசக்கூடாத பேசிட்டேன், ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து இந்த மாதிரி 2 அர்த்தத்தில் பேசியிருக்கக்கூடாது, ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து அவள் ஒரு பெண்ணென்ற ஒரு காரணத்துக்காக நான் இந்த மாதிரி டயலாக் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த சிந்தனை வருது. அவன் தேவ சமூகத்தில் போகிறான், ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருந்ததை நான் உணர்ந்தேன், பழைய நாட்களைப் போல தவறிவிட்டேன், என்னை மன்னியும். ஆனையும் பழைய நாட்களில் இதை செய்வானா, செய்ய மாட்டான், அப்படி தானே? பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா மனைவிடத்தில் அவ்வளோ கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம், நாளைக்கு இதை விட தீவிரமாக சண்டை போடணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டான், இன்றைக்கி சண்டை செலவில் வரத்தான் செய்தி ஏதாவது ஒரு மேட்டரில். ஆனால் கோபத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்க போனது இந்த ஆளுக்கு நிம்மதி இல்லை. அதனால் என்ன பண்ணுறார், ஆண்டவரே என் மனைவியை நான் பழையவனை போல திட்டிவிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு நேரடியாக போய் மன்னிப்புன்னு கேட்குறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறது, அதனால் என்னால் முடியலை. அந்த அம்மா கொஞ்சம் மனசை மாற்றி அதை டேக் இட் ஈஸியாக பண்ணிடுங்கோ. அப்போ முன்னாட்களில் இதெல்லாம் இல்லை, அப்படி தானே? புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். அல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 3:9 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். என்ன அர்த்தம்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை செய்கிற இயல்பை உடையவனாக இருக்குமா. இயல்பின் அடிப்படையில் பாவம் செய்யணும். ஒரு ஆக்சிடென்ட், சில நேரம் கோவப்பட்டுரும், சில நேரத்தில் எரிச்சல் வந்துடும், சில நேரம் ஆசைப்பட்டுரும், சில நேரத்தில் பார்த்துருவோம், சில நேரத்தில் போகக்கூடாது போயிடுவோம்,
சிலதை விரும்பக்கூடாது, விரும்பிடுவோம். சில நேரத்தில் பணத்தின் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்துடும். ஆனால் மறு நிமிடமே என்ன செய்கிறோம்? ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்விக்ஷன் வருது. தப்பு தப்பு தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன். அது செட்டில் ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை புதியவன் ஆக்கினீர், நானோ பழையவனைப் போல நடந்து கொண்டேன். நீர் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமான இடத்துல வைத்து நான் மறுபடியும் நாய் தான் கக்கினதை மறுபடியும் சென்று பார்த்தவர் போய்விட்டேன், மன்னியுங்க ஆண்டவரே. இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரையிலும் பாவமான காரில் இன்னும் இழுக்கத்தான் செய்யும். ஆனால் நான் எதிர்த்து என்ன செய்கிறேன்? ஒரு நாள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக மாறுகிறேன். அல்லேலூயா. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதுகிற பொழுது, நாங்கள் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படி. அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி அவன் விழுந்து எழும்புனா இப்போ நிற்க பழகி கொண்டான். அல்லேலூயா. முன்னாடி நிற்க வைத்த உடனே திரும்ப விழுவான், திருப்பி தூக்கி வைக்கணும். இப்போ இவன் நிற்கிறான். அப்போது நாம் இப்போ யுத்த களத்தில் இருக்கிறோம். அந்த ஆவி நமக்குள்ளே வந்த உடனே நாம் வாரியராக மாறிட்டோம், அதாவது யுத்த வீரர்களாக மாறிட்டோம். இப்பொழுது பழைய நாட்களைப் போல பாவம் நம்மை அடிமை கொள்ளாது. எனவே இதுதான் அந்த ஆவிக்குரிய நேச்சர். 3 சொன்னீங்களே பிரதர், 1 தான் சொல்லியிருக்கிறீங்க, மிச்சம் 2 என்ன? நேரம் அனுமதிக்காது. ஆனால் நிச்சயம் வெளியே போனால் யாராவது 1-2 பேராவது என்கிட்ட வந்து கேட்பீங்க. நான் சமீபத்தில் விக்ரமசிங்கபுரம்ங்கிற ஊருக்கு மீட்டிங்கு போயிருந்தேன். வழக்கமாக எனக்கு ஏற்படுகிற பிரச்சனை அன்றைக்கும் அந்த கடைசி 2 பாயிண்ட் சொல்லலை. அதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து ஒரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க. என்ன விசேஷமாக சொல்ல போகிறோன்னு பார்த்தா, நேற்று 3 பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்களே, கடைசி 2 பாயிண்ட் சொல்கிறேன், அது என்ன? எனக்கே மறந்து போச்சு. நாம் ஏன்னா நேற்றுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு பிரசங்கத்தை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம், யோசனை பண்ணிட்டுருக்கோம். அதில் நேற்றுக்கு என்ன பண்ணோம், எதில் விட்டுறது இல்லை. நான் அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னேன், சிஸ்டர் எனக்கே மறந்து போச்சு, இப்படி சொல்லலாமா ஒரு ஊழியக்காரன்? 3 பாயிண்ட்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிவிட்டு 1 பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து 2 பாயிண்ட் என்ன கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே. நான் ஒரு பலவீனமான பாண்டம் தான் சிஸ்டர், நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அவங்க நிற்கிற வேலையை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் அவங்க என்ன ஊழியக்காரன்னு மறுபடியும் அங்கீகரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்ன நம்மளை சோதிச்சு போகிற 3 நேச்சர், அடுத்த 2 நேச்சரையும் தலைப்பு செய்தி மட்டும்தான், விவரமாக சொல்ல முடியாது, டைம் அலோவ் பண்ணாது. முதலாவது நேச்சர் என்ன? நாம் ஆவிக்குரியவள் என்று சொன்னால் தேவனுக்கு விருப்பம் இல்லாதவைகளை, தேவனுக்கு உகந்ததல்லாதவைகளை, நமக்கு நலமன்னா அல்லாதவைகளை நாம் எதிர்க்க இயன்றவளாக இருப்போம். அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம். நாம் யுத்த வீரர்கள், அடிமைகள் அல்ல. அப்படியே கீழ்ப்படிக்க அடிமைகள் அல்ல. இப்படி நாம் என்ன செய்கிறேன்? இந்த ஒன்றையும் எதிர்த்து ஒரு நாள் நான் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற அளவிற்கு உயர்கிறேன். 2வது நேச்சர் என்ன சொன்னால், ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாக மாறுகிற பொழுது, தேவ ஆவி அவனுக்குள்ளே வருகிற பொழுது அவனுக்கு என்ன நடைபெறுனா, அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். கடமையாக முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவான், பைபிள் படிப்பான், ஜெபம் பண்ணுவான், காணிக்கை கொடுப்பான். இவை அத்தனையும் செய்த ஒரே ஒரு அதை காரணம் என்னன்னு சொன்னால், அவன் ஒரு ரிலீஜியஸாக இருக்கான், அதாவது ஒரு மத நம்பிக்கை உள்ளவனாக இருக்க விரும்பினான், பக்தி உள்ளவனாக இருக்க விரும்பினான். ஆனால் இப்போ வந்து அப்படி அல்ல. அவன் எதுக்கு ஜெபம் பண்ணுறான்னு சொன்னால், he is seeking the presence of God, he wants to enjoy God's presence. அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறான். தேடுகிறதுக்கும் ஒரு கடமை ரீதியாக சில காரியங்களுக்கும் சேர வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக 1 மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கணவர் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அவர் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. வந்த உடனே அவருடைய வாகனம் உள்ளே வருகிறது. வெளியே இந்த கேட்டு பக்கம் வந்து வாயின்னு அடிக்கிறாரு. உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க, கேட்டை திறந்து விடுறாங்க, அதுக்கு பிறகு கதவை திறந்து விடுறாங்க. அதுக்கு பிறகு உள்ளே வந்த உடனே காஃபியா டீயான்னு கேட்குறாங்க, காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் நைட்டில் என்ன சாப்பிட்றீங்க, சப்பாத்தியா தோசையா இடியாப்பமா என்ன கேட்குறாங்க. அதெல்லாம் அவர் சொன்ன உடனே சமைச்சிடும். இப்போ இந்த மனைவி ஒரு நல்ல மனைவி தான் இல்லையா? கேட்டை திறந்து விட்ட மனைவி, கதவை திறந்து விட்ட மனைவி, வீட்டுக்குள்ளே வந்தால் காஃபி டீ கொடுத்த மனைவி, அதை தொடர்ந்து இரவு சாப்பாடுக்கும் என்ன வேண்டும் மெனு கேட்ட மனைவி. இப்போ அந்த அம்மா ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் அவங்க அந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க, இவங்க இந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. இவரும் அந்த பக்கம் திரும்பி, அந்த அம்மா அப்படி போகிறவள்ள இவர் ஒரு பார்வை பார்க்குறது. அவங்க இப்படி கொஞ்சம் திரும்பினா இவர் திருப்பிடுறது. அந்த அம்மாவும் இவர் அவங்கள பார்க்காத நேரம் பார்த்து அவரை பார்த்துக்கிறது. இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். கணவன் வருகிறதை அவர்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கிறார்கள். கேட்டை திறந்து விட்டாங்க, வாசனம். ஆனால் இதில் எங்கேயுமே கணவன் எப்போ வருவார், எங்கள் வீட்டுக்காரர் நான் மறுபடியும் எப்பொழுது பார்ப்பேன். காலையில் போன கணவர் மாலையில்
வேர்த்து விறுவிறுத்து வருவாரை, எப்பொழுதும் அந்த வேர்வை துடைத்து விடுவேன். அவ்விதமான ஒரு வாஞ்சியிலே அவங்க தேடினாங்க. உனக்கு போய் வாழ்க்கை பட்டம் பாரு, இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு கடமையாக செய்கிறாங்க. அப்படி தானே? நல்ல மனைவிங்க. சில மனைவிகளுக்கு பிடிக்கலாம், சாப்பாடே சரியாக செய்ய மாட்டாங்க, செஞ்சே போட மாட்டாங்க. ஆனால் அதனால தான் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவர்களே சாவியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து திறந்து விட மாட்டாங்க. அவரே பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய், ஏன்னா இது தூங்கிடும், இது சீரியல்லாம் பார்த்துட்டு, டிவியெல்லாம் பார்த்துட்டு, கூகுளெல்லாம் பார்த்துட்டு, வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு இது தூங்கிடும். அதுக்கப்புறம் தான் அவர் ஷிஃப்ட் முடிச்சு வருவார். வந்த பிறகு அவரே ஒரு பாக்கெட்டில் வச்சு சாவி போட்டிருப்பார். ஏன்னா அந்த அம்மா ரொம்ப நேரமாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து எவ்வளவோ உடல் சோர்வோடு என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. அவர் சாவி போட்டு திறப்பாங்க. ஆனால் இது என்ன பார்க்கிறீர்கள் சொன்னால், ஒரு மனைவிக்குரிய எல்லாத்தையும் அந்த அம்மா செய்கிறாங்களா செய்யலையா? செய்கிறாங்க. ஆனால் இதில் என்ன மிஸ்ஸிங்? உண்மையான தேடல் இல்லை, உண்மையான வாஞ்சை இல்லை. ஆனால் இன்னொரு மனைவி இருக்கிறா பாருங்கள். இதில் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிவிடுங்க. இன்னொரு மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்டு பக்கமே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரம் அந்த ஆள் வருவாருன்னு. ஏன்னா தூரத்துலேயே அவருடைய வண்டி சத்தம் இவங்களுக்கு தெரியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து 10 முறை அடித்தாலும் அந்த அம்மாவுக்கு தெரியாது. நான் அது வேறு ஏதோ வண்டியுடைய சத்தம்னு நினச்சேன். அடா பாவி, இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறியே, இந்த பைக்கு சத்தம் உனக்கு தெரியலையா? இந்த காரை எப்படி சத்தம்னு கொடுக்க உனக்கு தெரியலையே? சரி இருக்கட்டும், அதெல்லாம் பேச நேரமாக இது. சரி, இப்போது இன்னொரு மாதிரி என்ன பண்ணுறான்னா, என்ன சொல்லுவாங்க, வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க. அப்படியே கேட்டை திறங்கிட்டு விடுறாங்க. அவருக்கு மூஞ்சி அப்படியே கொஞ்சம் வேர்த்துனா, அப்படியே நெற்றிலேருந்து கொஞ்சம் வேர் வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தொடச்சி விடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே உட்காருங்க, என்னக்கா சாப்பிட்றீங்க, காஃபி கொண்டு விட்டான், அப்படி எல்லாம் ஊற்று. அவங்க என்னென்ன செய்தாங்களோ அதுதான் இவங்களாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன? இவங்க வேணும் வேணும் வேணும்னு என்ஜாய் பண்ணி எக்ஸைட் ஆகி செய்கிறாங்க இல்லையா? என் கணவனுக்கு இதெல்லாம் சேரலை, அவங்களுக்கு ஒரு அதுவோ என் நிலைமை இந்த மாதிரி ஆகிப்போச்சு, உனக்கு போய் இவ்வளோ சேவகம் பண்ண வேண்டி இருக்குது, எங்கள் அப்பன் செஞ்ச வேலை அப்படின்னு. அதே போல தான் முன்னாட்களில் நம்ம பக்தியாக கோயிலுக்கு வந்தோம், பக்தியாக பைபிள் படித்தோம், பக்தியாக ஜெபம் பண்ணோம், பக்தியாக விசுவாச பிரமாணம் சொன்னோம், பக்தியாக பாவரிக்கை செய்தோம், பக்தியாக காணிக்கை செய்தோம். இது எல்லாம் எதுக்கு செய்தோம் தெரியுமா? இப்படி செஞ்சாதான் ஆசீர்வாதம். இல்லைன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஏன் கோயிலுக்கு போனோம்? ஆசையில் இல்லைங்க, போகலைன்னா அன்னைக்கு ஏதாவது நடக்குது. இல்லைன்னா சும்மா இருந்த மனிதன் யாராக மாறிடுறார், முரடனாக மாறிடுறார் திடீர்னு. அதுக்காகவாது கோயிலுக்கு போக வேண்டியது. ஆனால் இப்போ எந்த அடிப்படையில்? நவ் த நேச்சர் ஹஸ் சேஞ்ச். முன்பு ஒரு கடமைக்காக வந்தேன், இப்பொழுது அப்படி அல்ல. ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு தேடல். ஏனென்றால் தேடுகிற வாஞ்சை வந்து விட்டது. இதே போல் தான் இப்பொழுது நான் ஜெபத்திலே கர்த்தரை தேடுகிறேன், வேத வாசிப்பிலே கர்த்தரை தேடுகிறேன், சபையிலே கர்த்தரை தேடுகிறேன். என்னுடைய மனம் அவரை நாடுகிறது, தேடுகிறது. அல்லேலூயா. எனவேதான் மத்தேயு 6:33 சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரிய நேச்சர் மாறுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், முதலாவது பாவத்தை எதிர்க்கிற தன்மை வந்து விடுகிறது. இரண்டாவது ஆண்டவருடைய ஐக்கியத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய அன்பை இதயத்தின் ஆழத்திலும் தேடுகின்ற ஒரு வாஞ்சை வந்து விடுகிறது. மூன்றாவது கனி கொடுக்கும் தன்மை வந்து விடுகிறது. நாம் கனி கொடுக்க இயன்றவளாக மாறிவிடுகிறோம். யோவான் 15:16 சொல்லுகிறது போல, உங்களை கனி கொடுப்பதற்காக தான் அழைத்தேன்றபடியாக கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பொழுது இப்பொழுது நாம் கனி கொடுக்க இயன்றவளாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் யோவான் 15:1 என்ன சொல்லுனால், நான் மெய்யான திராட்சை செடி, ஐ அம் த ட்ரூ வைன். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒன்றும் போலி திராட்சை செடி கிடையாது. என்னிடத்தில் இணைந்திருக்கிற கொடிகளை நான் கனி கொடுக்க வைக்க இயன்ற செடி. அல்லேலூயா. எல்லா செடியிலையும் கனி வராது. ஆனால் அவர் சொல்கிறார், ஐ அம் த ட்ரூ வைன், நான் உண்மையான திராட்சை செடி. என்னில் நீ இணைந்திருப்பா என்றால் நிச்சயம் உன்னிடத்தில் கனி இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா கனி கொடுக்க வைக்கிற ஆற்றல் என்னிடத்தில் உண்டு, கனி கொடுக்க ஆற்றல் என்னிடத்தில் உண்டு. இதுதாங்க நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிற பொழுது கனி கொடுக்கும் தன்மையுடையவர்களாக மாறுகிறோம். இந்த மூன்றாவது கருத்தை நான் மிகுதியாக விளக்கி சொல்ல முடியவில்லை. கர்த்தர் சித்தவர் நாளை தினம் உங்களோடு பேசுகிறேன். இந்த வேளையில் நாம் அறிந்து கொண்ட இந்த 3 காரியங்களை, ஒன்று, ஆவிக்குரியவர்களாக நம்மை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆவிக்குள்ளே பார்க்க வேணும், ஆவி நமக்குள் வந்திருக்க வேணும். ஆவி நமக்குள்ளே வந்தால் பாவத்தை எதிர்க்கலாக மாறுவோம், தேவனை தேடுகளாக மாறுவோம், கனி கொடுக்கலாக மாறுவோம். இப்பொழுது நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் ஆவிக்குரியவர்களா? பாவத்தை எதிர்த்து நிற்கின்ற ஆவிக்குரியவர்களா? தேவனை தாகத்தோடு தேடுகிற ஆவிக்குரியவர்களா? தேவனுக்கென்று கனி கொடுக்க இயன்ற ஆவிக்குரியவர்களா? இல்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஆண்டவரில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே,
ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.